குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 7ஆம் நாள். திருவெம்பாவை 7வது பாடலை பார்ப்போம். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீச்சேர் மெழுகு ஒப்பாய் என்னானை என் அரையன் இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலிதியோ வன்னெஞ்சப் பேதையார்போல் வாளா கிடத்தியால் என்னே உன் துயிலின் பரிசேலோர் எம்பாவாய். 7ஆம் நாள் மாணிக்கவாசகர் அந்த அடுத்த வீட்டு சிறும் பெண்ணை பார்த்து கூறுகிறார். பலர் அமரர்கள் தேவர்கள் அவர்களெல்லாம் வணங்கியும் சிவபெருமானை அருளாசி பெறுகிறார்கள். அவ்வளவு அரியவனான அந்த சிவபெருமானை புகழை நீ நிறைய உரைப்பாய், நிறைய முறை அந்த சிவபெருமானின் புகழையெல்லாம் நீ பாடியிருக்கிறாய். அது மட்டுமல்லாமல் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய். சின்னங்கள் சிவ சின்னம் என்ன, இப்போ விபூதி யாராவது அணிந்து கொண்டு வந்தால் அவர்களுக்கு அத்தகைய மரியாதை, அதாவது சிவபக்தன் என்பதற்காக அந்த சின்னங்களுக்கே நீ அத்தனை மரியாதை கொடுப்பாய். சிவனென்றே வாய் திறப்பாய். அவரையே சிவனே நீ நினச்சிடுவ. அந்த அளவுக்கு சிவபக்தி உடையவள். இப்போ நாங்கள் என்னெல்லாம் சொல்கிறோன்னா, தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய். அந்த சிவபெருமான் சின்னங்களை பார்த்த உடனே நீ அவர்களுக்கு மரியாதை கொடுத்து விடுவாய். தென்னா, அதாவது தென்னாட்டிற்குடைய சிவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நீ மெழுகாய் நெருப்பில் இட்ட மெழுகாய் உருகி விடுவாய். அதாவது நம்ம சிவபெருமானை பற்றி சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போதே சிவனே அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே நீ மெழுகாய் உருகி விடுவாய். ஆனால் இப்போது என்னானை என் அரையன் இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள். இப்போ ஆனால் நாங்கள் என்னென்ன சொல்லியிருக்கோம், என்னுடைய தந்தை போன்றவர் சிவன், எனக்கு மிகவும் பிடித்தவர் இன்னமுது என் அரையன், இப்படியெல்லாம் நாங்கள் சொல்லி புகழ்ந்து பாடிட்டு வரோம் சிவனை பற்றி. ஆனாலும் நீ இதெல்லாம் கேட்காம வெவ்வேறாய் இன்னும் துயிலிதையோ, இதெல்லாம் கேட்காம இன்னும் நீ தூங்கி கொண்டிருக்கிறாயோ. உன் நெஞ்சம் என்ன வன்னெஞ்சமா, இரும்பு நெஞ்சமா உன்னுடையது. வன்னெஞ்சு பேதையற்போல் வாளா கிடத்தியால், அதாவது அசைவற்று உணர்வற்று படுத்திருக்கிறாயே. என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய். இதுதான் உறக்கத்தின் பரிசா? அந்த அளவுக்கு எந்த ஒரு உணர்வுமற்று நாங்கள் பாடுவதை கூட உனக்கு கேட்காமல், அதுவும் யாரை பற்றி பாடுகிறோம், உனக்கு மிகவும் பிடித்தவனான சிவனை பற்றி சிவ சின்னம் அணிந்து கொண்டு வருபவருக்கு கூட நீ மரியாதை செலுத்தக்கூடியவள். அத்தகைய சிவபெருமானை சிவன் என்று சொல்லும் பொழுதே மெழுகாய் உருகக்கூடியவள், ஆரம்பிக்கும் போதே உருகி விடுபவள். ஆனால் நீ இன்னும் உணர்வற்றவரை போல் படுத்து கிடக்கிறாயே, இதுதான் தூக்கத்தின் பரிசோ என்று கேட்கிறார்கள். நாமும் சிவபெருமானை வணங்கி அவருடைய ஆசையை பெறுவோம். ஓம் நமக் சிவாய.